நிச்சயமாக ஆபிரகாம். தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து மலர்கள் அதிக அளவில் சாகுபடிகள் செய்யப்பட்டு வருகிறது. இந்த பகுதிகளில் குறிப்பாக மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ, மல்லிப்பூ, கனகாமரம், மரிக்கொழுந்து போன்ற மலர்கள் ஏராளமான அளவில் சாகுபடி செய்யப்பட்டு இங்கு உள்ள மலர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் இங்கு உள்ள சந்தைகள் மூலமும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெளியூர்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது மாவட்டத்தில் மழை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக பூக்களின் வறட்சியானது அதிக அளவு குறைந்து காணப்படுகிறது. பூக்களின் வரத்து குறைந்து வரக்கூடிய நிலையில் இந்த விலையேற்றமானது அதிகரிக்கப்பட்டுள்ளது. 1 கிலோ மல்லிகை பூவின் விலையானது 4000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்று காலை மலர் சந்தையில் திடீரென மல்லிகை பூவின் விலையானது கடும் உயர்வு ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் 1 கிலோ மல்லிகை பூவானது ரூபாய் 7500 என விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த விலையேற்றமானது திடீரென ஏற்பட்ட நிலையில் இது பொதுமக்களுக்கு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் 1 கிலோ மல்லிகைப்பூ ரூபாய் 4000 விற்பனை செய்யப்பட்டுள்ள நிலையில் திடீரென விலை உயர்வு ஏற்பட்டு ரூபாய் 7500 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் இந்த விலையேற்றமானது கடுமையான பனிப்பொழிவு காரணமாக ஏற்பட்டு வருகிறது. அந்த வகையில் தினசரி சங்கரங்கோயில் மலர் சந்தைக்கு 2000 கிலோ மல்லிகைப்பூ வரக்கூடிய நிலையில் தற்போது இந்த பனிப்பொழிவு மற்றும் மழையின் காரணமாக 15 கிலோ மல்லிகைப்பூ தான் வரத்து ஏற்பட்டு வருவதாக, அதனாலும் இந்த விலையேற்றமானது அதிகரிக்கப்பட்டுள்ளது எனவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் திடீரென விலையேற்றம் என்பது ஒரு பொதுமக்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தகவலுக்கு நன்றி சம்பத்.